ஏ தந்தன தந்தன தன்னா சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? அது என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீடாகுமா? பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? அது என் நாடு என்றாலும் நம் நாட்டு கீடாகுமா? ஆமாம், அது நான் தான். என் பசங்க கூட ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னால் இருக்கும்னு நினைக்கிறேன், கர்ண கொடூரமாக பண்ணது. பட் ஆனஸ்ட்டாக சொல்லுங்கள், நான் இந்த ஐகானிக் சாங்கை கொலை பண்ணால் கூட உங்களுக்குள்ள ஒரு சின்ன லம்ப் இந்த த்ரோட் வந்ததா இல்லையா? ஷார்ஜாவில் இருந்தாலும் சிங்கப்பூரில் இருந்தாலும் இந்த பாட்டை கேட்டால் போதும், தொண்டைக்குழியில் எச்சில் முழுங்காமல் இருக்கவே முடியாது இல்லையா? ஒரு கூஸ் பம்ப், ஒரு நீளமான பெருமூச்சு. நம்மள சில பேருக்கு கண்ணில் ஈரம் வரும், யாருக்கும் தெரியாமல் தொடச்சிக்குவோம். நான் இப்படி பாடியும் அதை உங்களை தொட்டுச்சுன்னா தட்ஸ் த பவர் ஆஃப் இளையராஜா, த பவர் ஆஃப் எஸ் ஜானகி அண்ட் அஃப்கோர்ஸ் பாடலாசிரியர் கங்கை அமரன். 4 minutes of pure home sickness set to music. சொர்க்கமே என்றாலும் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த எல்லாருக்கும், ஏன் வெளிநாட்டில் குப்பை கொட்டுற எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு தான் இல்லையா? பட் இன்னைக்கு நான் நம்ம இளையராஜாவையும் கங்கை அமரனையும் குத்தவாளி கூண்டில் நிறுத்த போகிறேன். சாரி, வேறு வழி தெரியல. என்னது, உனக்கு இந்த பாட்டை பிடிக்காதா? எல்லாம் ஒரு மனுஷனாயா அப்படின்னு கொந்தளிச்சு நீங்கள்லாம் புறப்படுறதுக்கு முன்னாடி சத்தியமாக சொல்கிறேன், ஐ லவ் திஸ் சாங். அப்படி என்ன சார் உங்களுக்கும் இந்த பாட்டுக்கும் பகை? ஒருங்க சொல்கிறேன். A quick hello if you're all new to our channel. Welcome to Mind Voice, where we discuss life, NRI life, money, family, feelings. எதெல்லாம் ஏர்ப்ளைன் மோடில் போட்டு உள்ளேயே வச்சுருக்கோமோ அதெல்லாம் வெளியில் கொண்டு வந்து we try to have a very honest conversation. சேனலை செக் அவுட் பண்ணி பாருங்கள். If you like us, join us. You can also join us in our Mind Voice inner circle. அதில் இன்னும் ரொம்ப டீட்டெயில்ஸாக நிறைய விஷயங்கள் பார்ப்போம். லிங்க் இஸ் in the description. சரி, இன்னைக்கு யாருமே பேசாத விஷயங்களை இந்த சாங்கை பற்றி ஒரு 360 degrees வியூ பேச போகிறோம். இது ஒரு சமூகவியல் பார்வை மட்டுமே. ஆஸ் யூஷுவல் யாரையும் புண்படுத்துகிற நோக்கம் கிடையாது. இந்த சாங்கில் ஒரு விசேஷம் இருக்குது. இந்த என்ஆர்ஐஸ் லாங் ஜேர்னி போகும்போதோ இல்லை இந்த லேட் நைட்டில் இந்த ஹெட்ஃபோனில் இந்த பாட்டை கேட்கும்போதோ அவங்க மனசில் பெரும்பாலும் என்ன தெரியுமா ஓடும்? வரேன்டா, ஒரு நாள் நானும் திரும்ப வரேன். மனசுக்குள்ளே ஒரு வைராகியம் பிறக்கும். இது கண்டிப்பாக தோணியிருக்கும். உண்மையா இல்லையா? உங்கள் ஃபீலிங்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவங்க இப்படி இருக்காங்களா? இன்னொரு குரூப் இருக்குது, நான் எல்லாரையும் சொல்லலை. அது அப்பப்போ ஏவுகணை மாதிரி என்ஆர்ஐஸை நோக்கி வீசுவாங்க. ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனுக்கு இந்த வீடியோவை ரிப்ளையாக போட்டு கில்ட் பண்ண வேண்டியது. நல்லா தெரியுதும் என்ஆர்ஐக்காரன் பார்ப்பான்னு. சார், அது உங்களுக்கு குத்தமுள்ள மனசு, அதான் குறுகுறுன்னு இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம், இருக்கலாம். ஆனால் வேணும்னே போட்டு பார்த்தியா, பெருசாக ஊரை விட்டு போனீங்க, இங்கே நாங்கள் எந்த குறையும் இல்லாமல் சூப்பராக இருக்கோம் அப்படின்னு சொல்லாமல் சொல்லி காட்டுறதுக்கும் சில பேர் யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் உண்மையாக பொய்யான்னு சொல்லுங்கள். ஆக மொத்தம் அதே 4 நிமிஷம் அதே இளையராஜா அதே கங்கை அமரன், ஒருத்தருக்கு பெருமூச்சு ஆதங்கம், இன்னொருத்தருக்கு மலரும் நினைவுகள், அதில் ஒரு 10% சீண்டி பார்க்குறது. சார், இதுக்காக இளையராஜாவையும் கங்கை அமரனையும் குத்தவாளி கூண்டில் நிறுத்துறீங்க? நோ. as I said earlier, சத்தியமாக சொல்கிறேன், I love this song. I'm not here to insult it. அப்புறம் என்ன, நம்ம வேதமாக எடுத்துக்கிற பாட்டு உண்மையா? Does it stand the test of time? Let's look at it gently, honestly. More importantly, by the end of the video, I promise you 2 things. ஏன் இந்த பாட்டு நம்ம மைண்டை இப்படி grip பண்ணுது? ஏன் அப்பப்போ இந்த பாட்டு கேட்கும்போது வலிக்குது? And what can you do with that pain? எல்லாத்தையுமே பார்த்துருவோம். இந்த சாங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி அட் ஹை லெவல் சொல்லணும்னா இந்த பாட்டே ஒரு போதை, நொஸ்டால்ஜியாங்கிற ஒரு போதை. இது நம்ம இப்போல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுறதை கேட்டிருப்பீங்க, மச்சான் நொஸ்டால்ஜிக்காக இருக்குது, மச்சான் நொஸ்டால்ஜிக்காக இருக்குன்னு. பட் யூ நோ சம்திங், நொஸ்டால்ஜியா வாஸ் நாட் ஆல்வேஸ் அ வார்ம் ஃபீலிங். இந்த வேர்ட் ஒரு டிசீஸை குறிக்குது. ஆனஸ்ட்லி, இட் வாஸ் இன்வென்டட் அஸ் அ நேம் ஆஃப் அ டிசீஸ். ஒரு ஸ்விஸ் டாக்டர் வே பேக் இன் த 1600s அவர் என்ன சொல்கிறாருலாம், எந்தெந்த சோல்ஜர்லாம் ஹோம் சிக்காக சுற்றிக்கிட்டு இருந்தானோ அவங்களெல்லாம் நொஸ்டால்ஜியான்னு ஒரு டிசீஸ் பிடிச்சிருக்குங்கிறத நம்புறாரு. அவர் இந்த 2 க்ரீக் வேர்ட்ஸை கம்பைன் பண்ணுறாரு. நோஸ்டோஸ் அப்படின்னா ஹோம் கம்மிங், ஆல்கோஸ் அப்படின்னா பெயின். தென் நொஸ்டால்ஜியா லிட்டரலி மீன்ஸ் த பெயின் ஆஃப் கம்மிங் ஹோம். இந்த பாட்டில் உள்ள வலி, அதுக்கு ஒரு சயின்டிஃபிக் நேம் இருக்குது, அண்ட் தட் நேம் இஸ் த பெயின் ஆஃப் ரிட்டர்ன். எதனால இந்த பாட்டுக்கு நம்ம மேலே இப்படி ஒரு grip இருக்குது? Because nostalgia is not really about a place. It's about a feeling you cannot get back to. That's the part I need you to hear, because it changes the whole perspective. Are we homesick for India? Yeah, yes, definitely. There is always a little bit of that. But it is more than that. You, me, everybody, including people living in India, we are all homesick for a version of ourselves that India used to hold.
சுதந்திரமாக சுற்றி திரிந்த நாட்கள், விசா ஸ்டாம்ப் இல்லாத நாட்கள், நோ ஏஜிங் பேரண்ட்ஸ் டு வரி அபவுட், ஒரு சிம்பிளர் லைஃப். ஒரு உதாரணத்துக்கு நேற்றுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் இதயம் முரளி படம் பார்த்தேன். அதில் ஹீரோயின் யூஎஸ்ஏலேருந்து மதுரைக்கு வந்திருப்பாங்க. ஹீரோ அதர்வா கிட்ட எனக்கு திருச்சியில் பானிபூரி தான் சாப்பிட்ணுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க. ஏன் யூஎஸ்ஏயில் பானிபூரி கிடைக்காதா? காஸ்கோவில் கிடைக்குது சார். ஏன் மதுரையில் கிடைக்காதா? மதுரையில் இருந்து திருச்சி கூட்டிகிட்டு போய் எந்த கடையில் ஹைஸ்கூலில் வாங்கி சாப்பிட்டாங்களோ அங்கேயே போவாங்க. இப்போ நமக்குள்ள அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுற அந்த கிட் காணோம். ஸோ ஹியர் இஸ் அ ட்விஸ்ட். இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும் இதே நிலைமை தான். ஒத்துப்பாங்களான்னு தெரியாது, ஆனால் அவங்களுக்கும் இதே ஃபீலிங் இருக்கணும். ஸோ நமக்கெல்லாம் பிடிச்ச பாட்டை இந்தியாவை சொர்க்கம்னு சொன்னால் இஸ் இட் லையிங்? நோ, இட்ஸ் ஃபில்டரிங். ஒன்ஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் த ஃபில்டர் வி கேன் see the actual photograph underneath. இங்கே தான் எனக்கே என் மேலே கோபம். ஒரு டைமில் அந்த பாட்டை கேட்கும்போது ஒரு பாட்டை மட்டும் கேட்டுட்டு இருப்பேன். இப்போ ஐ எம் கோயிங் லுக்கிங் ஃபார் தட் இந்தியா தட் த சாங் டிஸ்கிரைப்ஸ். ஏரிக்கர காத்தும் ஏலேலேலோ பாட்டும் இங்கே ஏதும் கேட்கவில்லையே. ஏரிக்கரை காற்றுக்கு போகிறதுக்கு முன்னால் ஏரியா பார்ப்போமா? பெங்களூர் எடுத்துக்கங்க. 1960s பெங்களூரில் 1452 லேக்ஸ். இட் வாஸ் லிட்ரலி கால்ட் த சிட்டி ஆஃப் 1000 லேக்ஸ். ஃபின்லாண்ட் எப்படி லேண்ட் ஆஃப் 1000 லேக்ஸோ அதே மாதிரி பெங்களூர் இருந்த இடம். இப்போது 194 லேக்ஸ் ஆர் சர்வைவிங். அதுலேயும் மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் சூவேஜ். ஒரு லேக்கோட பேர் தர்மபுதி. ஆனால் அதில் நீச்சல் அடிக்க முடியாது. அங்கேருந்து பஸ்ஸு வேணால் பிடிக்கலாம். ஏன்? அதுதான் இப்போதைய மெஜஸ்டிக் பஸ் டெர்மினஸ். இதை எங்கே போய் சொல்ல? ஒரு ஓடை நதியாகிறது இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நதி ஓடையாகி குட்டையாகி குப்பையாகி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம ஊரில் காவிரி நதியா இல்லை கோர்ட் கேஸா? அதை முதல்ல சொல்லுங்கள். a decade long legal war. தமிழ்நாடு மட்டும் கோர்ட்டை மதிக்கணும், மற்றவங்கெல்லாம் மதிக்க தேவையில்லையா? நம்ம ஊரில் ஒரு பியூட்டிஃபுல் ஃபார்மாலிட்டி இருக்குது சார். நம்ம ஊரில் கொலை எதிரியே வீட்டுக்கு வந்தாலும் வாங்கன்னு உட்காத்தி வச்சு தண்ணி தருவோம். இப்போ அப்படியே நடக்குது. ஆடிப்பெருக்குன்னு பொன்னியின் செல்வனில் ஃபஸ்ட்டு சாப்டர் அதையே அமரர் கல்கி கம்பீரமாக அமக்களமாக ஆரம்பிச்சிருப்பார். எங்கள் அப்பா தாத்தாலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். காவேரி பாலத்தில் ட்ரெயின் மேலேருந்து போகுமா, பசங்க ட்ரெயின்லேருந்து காவேரியில் டைவ் அடிப்பாங்களாம். ஆடிப்பெருக்கு டைமில் அந்த அளவுக்கு தண்ணி ஓடுமா. ஆடிப்பெருக்கு உண்மையிலேயே சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டது. கிரேட். பட் வாட் இஸ் ஐரானிக் தெரியுமா? 250 கோடியா 500 கோடியா எவ்வளோ ரூபா செலவிச்சாங்க தெரியாது. அந்த செலவில் எடுக்கப்பட்ட அதே பொன்னியின் செல்வன், பொன்னி நதி பார்க்கணுமே ஈயாரிய சமாரி, அப்புறம் மற்ற சாங்ஸு எங்கே போய் ஷூட்டிங் எடுக்கிறார் மணிரத்னம்? த ஃபாரஸ்ட்ஸ் அண்ட் வாட்டர்வேஸ் ஆஃப் தாய்லாந்து. கல்கியின் பொன்னியின் செல்வன் எடுக்கிறேன்னு சொல்லி கடைசியில் மணிரத்னத்தின் பொன்னியின் செல்வன் எடுத்துட்டாருங்கிறது எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்குது. அதை இப்போதைக்கு தள்ளி வைப்போம். அதை பின்னால் வேற ஒரு பஞ்சாயத்தில் பார்ப்போம். ஓகே, பட் வாட் இஸ் மணிரத்னம்ஸ் ஓன் வேர்ட்ஸ் ஆன் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு என்ன தெரியுமா? தெர் இஸ் நோ பேலஸ் லெஃப்ட், நத்திங் லெஃப்ட். காவிரி தாயோட மகத்துவத்தை காட்ட நம்ம தாய்நாட்டை விட்டு தாய்லாந்து போக வேண்டியிருக்கு. பாடும் கோயில் சத்தம் ஆடும் மயில் நித்தம் பார்க்க ஒரு சோலை இல்லையே. நம்ம மனசுக்கு முன்னால் அப்படியே அந்த குயில் பாடுறது படமாக ஓடும். இப்போ பாடுதா? குயிலை விடுங்க, நம்ம ஊரில் எவ்வளோ குருவி இருக்குது. சிட்டுக்குருவி, எந்த வீட்டில் எந்த வம்பு இருக்குன்னு வந்து சொல்கிற சிட்டுக்குருவி இப்போ எங்கே? வேடிக்கை என்னென்னா, வீட்டு வராண்டால் தினமும் சுற்றிக்கிட்டு இருந்த சிட்டுக்குருவிக்கு இப்போ வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வேர்ல்டு ஸ்பேரோ டே. இதை நம்ம கொண்டாடணுமா? அந்த ஏலேலோ பாட்டு இப்போ எங்கேயாச்சும் கேட்குதா? முதல்ல யாருக்காவது இங்கே ஏலேலோ பாட்டுன்னா என்னன்னு தெரியுமா? அது மட்டும் இல்லை, அந்த படத்தில் ராமராஜனும் கௌதமியும் ஃபாரினில் தான் அந்த பாட்டையே எடுத்திருப்பாங்க இல்லையா? அந்த ஊர் விட்டு ஊர் வந்துங்கிற படத்தில், இது ஊர் என்ன ஊர் நம்ம ஊர் ரொம்ப மேலு அட ஓடும் பல காரு வீணாடம்பரம்பாரு அப்படின்னு ஒரு ஸ்டான்ஸாலையும், இன்னொரு ஸ்டான்ஸால் ஒரு எந்திரத்தை போல அட இங்கே உள்ள வாழ்க்கை இதை எங்கே போய் சொல்ல மனம் இஷ்டப்படவில்லை. பேசிக்கலி வாட் வாஸ் த கப்பிள் ட்ரைங் டு சே? வாட் இஸ் லிரிசிஸ்ட் ட்ரைங் டு சே? Look at all these cars. Look at all these pointless luxury. These guys lead a mechanical, joyless, money-chasing life. தாகம் தீர்க்க more than enough. அப்படி தானே சொல்ல வருது. So let me ask us, when did we last see slow and simple in Chennai? Bangalore now lands on the list of the most traffic-choked cities on planet Earth. Delhi ranks as one of the most polluted cities on the planet. எதையெல்லாம் வீண் ஆடம்பரம்னு நம்ம பாட்டு இடிச்சு சொல்லிச்சோ அதெல்லாம் இல்லாமல் இப்போ ஒரு மிடில் கிளாஸ் வெட்டிங் பட்ஜெட் கூட போட முடியாது. அந்த மோர் இஸ் அ 40 ரூபி டெட்ரா பேக். எந்த மெக்கானிக்கல் லைஃப் அமெரிக்காலையும் ஆஸ்திரேலியாலையும் இருந்ததோ, த 5 AM கோச்சிங் கிளாஸ், த கம்யூட், த மியூசிக் கிளாஸ், த டியூஷன் கிளாஸ், வெள்ளிக்கிழமை பார்ட்டி ஆடம்பரம், அந்த மெக்கானிக்கல் லைஃப்பை இம்போர்ட் பண்ணி நம்ம சிட்டிஸில் நம்ம வீட்டுக்குள்ளே ஏற்றிட்டோம். பாட்டில் வேணான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் நடுகாலில் சேர் போட்டு உக்காத்தி வச்சிட்டோம். இதை நான் சொல்ல,
Global report, the World Happiness Index 2025, India came in 118 out of 147, below Nepal, below Pakistan. இது செல்ஃப் எவாலுவேஷன். வி ஆர் சிம்பிளி ஹாப்பியர் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிட முடியாது. ஹாப்பினஸ் இல்லாத சொர்க்கம் எப்படி இருக்கும்? இதை பற்றி யோசிச்சு ஒன்று மட்டும் புரியுது. இந்தியாவில் இருக்கீங்களோ, அமெரிக்காவில் இருக்கீங்களோ, ஆஸ்திரேலியாவில் இருக்கீங்களோ, எங்கே வேணா இருங்க, வி ஆர் ஆல் இன் த சேம் போட். லெட் மீ கிளாரிஃபை. வி ஆர் ஆல் இன் த சேம் டைப் ஆஃப் போட் ஆன் டிஃப்ரெண்ட் சைட்ஸ் ஆஃப் தி ஓஷன். மிஸ்ஸிங் வாட்? Missing the exact same country that once was. But wait, is it the country? என்ன சார் நியாயம்? நீங்கள் க்ரோ ஆகி ஃபாரின் போகலாம், வீடு கார் பங்களான்னு சௌகரியமாக இருக்கலாம், இந்தியா மட்டும் அப்படியே இருக்கணுமா? என்ன ஒரு நல்ல எண்ணம்! நாங்கள் மட்டும் வயலில் ஏழையில் பாட்டிக்கிட்டு, மாட்டு வண்டியை பூட்டிக்கிட்டு, அரச மர மேடையில் உட்காந்து ஆடு புலி ஆடிக்கிட்டு இருக்கணுமா? நல்லா சார், இது போங்க பிரச்சனையாக இருக்குது. பிரச்சனை என்னென்னா, இந்த சாங் கேட்கும் போதெல்லாம் வி ஏக் ஃபார் ஹோம். பட் விச் ஹோம்? The home we left in 1990 or the school we left in 2008? என்னைக்கு நம்ம ஃப்ளைட் ஏறணுமோ அப்போவே நம்ம அப்டேட் ஆன மாதிரி கண்ட்ரியும் அப்டேட் ஆகிடுச்சு. ஏன் வலிக்குது நம்ம திரும்பும்போது? பிகாஸ் we land expecting the song, but we get reality. Friends have scattered. In fact, some friends make up excuses to not see us. Conditions have changed. Our country has grown, adapted, matured, and in some cases, gone backwards. சுதந்திர தினத்தன்னைக்கு சுதந்திரத்தை பற்றி பேசாமல் த்ரிஷா பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ கங்கை அமரன் படத்துக்காக அந்த பாட்டை எழுதியிருக்கலாம், 2 கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணி எழுதியிருக்கலாம். அவர் என்ன நினச்சி எழுதினார்? யான் அறியேன் பராபரமே. ஆனால் இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? த சாங் வாஸ் நெவர் அ ஃபைட் பிட்வீன் 2 countries. 2 கண்ட்ரீஸ்க்கு நடுவில் ஃபைட் இல்லை. இட் வாஸ் அ ஃபைட் பிட்வீன் 2 times. இந்த ஸ்கோர் போர்டை யாராலையுமே தப்பிக்க முடியாது. பிகாஸ் டைம் இஸ் அன்டிஃபீட்டட். இட் பீட்ஸ் சென்னை, பீட்ஸ் சிகாகோ, பீட்ஸ் சிட்னி, பீட்ஸ் சிங்கப்பூர். So, the thing we are all homesick for is not across the ocean. It's behind us in years. Nostalgia, ரொம்ப யோசிச்சு பார்த்ததுல, it does not come from replaying it, but we can rebuild it. நான் சொல்கிறது கிரிஞ்சாக இருந்தால் கூட பரவாயில்ல. நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அதையே சொர்க்கமாக மாற்றலாம். நல்ல நெய்பர்ஸாக இருக்கலாம், 4 பேருக்கு வேலை வாங்கி கொடுக்கலாம். நிச்சயமாக நம்மளால் முடியும் இல்லையா? தோட்டத்தை சரி பண்ணி பேர்ட் ஃப்ரெண்ட்லியாக மாற்றலாம். மேபி அங்கே வந்து குருவி கூடு கட்டுமோ என்னமோ. பொல்யூஷன் குறைக்க கார்பூல் பண்ணலாம். we can do our part. ஒரு என்ஜிஓவில் வாலண்டியர் பண்ணலாம். இயற்கை விவசாயத்தை வீட்லேயே ட்ரை பண்ணலாம். அப்போ அந்த நொஸ்டாலஜியா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரீபில்ட் ஆகும், வேற ஒரு திசையில். இன் சம் வேஸ் நாங்கள் இந்த குடும்பமாக பாடுற பாட்டு கூட ரீபில்டிங் த நொஸ்டாலஜியா தான். என் பசங்க, அப்பா உங்கள் கூட அந்த பாட்டு பாடினது ரொம்ப தப்பாக போச்சுன்னு சேர்ந்து கலாய்க்கிறதே ஒரு தனி ஃபீலிங். ஏன் இப்போ இந்த பதிவு போடுறது கூட பார்ட் ஆஃப் ரீபில்டிங் நொஸ்டாலஜியா. நீங்கள் போடுற காமெண்ட்ஸ், உங்கள் ஷேரிங் ஆம்பிளிஃபைஸ் தட் ஃபீலிங். இன் எசன்ஸ் இந்த பாட்டு லாங்ஸ் ஃபார் அ சிம்பிளர் டைம், அவ்வளோதான். அப்படி தான் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிறது தான் ஹெல்த்தியும் கூட. அப்போ அந்த குற்றவாளி கூண்டில் நிற்கிற இளையராஜா, கங்கை அமரன், இந்த ஒரு பாட்டை வச்சு நம்மளை காலாகாலமும் கண் கலங்க வச்சு யோசிக்க வச்ச அந்த 2 பிரதர்ஸையும் மனசிறையில் அடைச்சி ஆயுள் தண்டனை அளிக்கிறேன். இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு விடுதலை கிடையாது. அப்போ சொர்க்கமே என்றாலும் பெருசாக தம்ப்நெயில் போட்டு முண்டாசு கட்டி சீன் போட்டிங்களே சார். பழமொழி சொன்னால் ஆராயக்கூடாது சார், அனுபவிக்கணும். என்ன இருந்தாலும் 1000 தான் சொல்லுங்கள், ஸ்ப்ரெட்ஷீட் போட்டு காட்டுங்க. சொர்க்கமே என்றாலும் நம்மூரை போல வருமா? வராது. And throw away the World Happiness Report in the trash. Let us all rebuild nostalgia and rebuild our own version of சொர்க்கம். மீண்டும் சந்திக்கும் வரை keep listening to your mind voice.